ஓரளவுக்கு நார்மலாகுது, பேச்சு தெளிவாகுது, சாப்பிட முழுகுது, எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீலாவதி 74 இது கேகே நகர். தொண்டை பிரச்சனை. இது அது கொஞ்சம் சின்னதாக இருந்தது, அது பெருசாக இருந்தது. அதான் பிரச்சனை. பேச முடியாது. அப்படியே பேசணும்னா அடைக்கிற மாதிரி இருக்கும், தெளிவாக வராது பேச்சு. இப்போ பேசினே இருந்தால் தன்னாடுற மாதிரி ஆகிடுது. இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்ல. இது நாங்கள் டாக்டர்கிட்ட போனோம், அவர் மாத்திரை மருந்து எழுதி கொடுத்தாரு. ஒரு வாட்டி தான் போனோம் சந்திரசேகர்கிட்ட. அதுக்கப்புறம் பரவாயில்ல, சரி நீங்கள் வந்துட்டு. இப்போ ஒரு நாளைக்கு தான் இந்த சைடெல்லாம் கருத்தெல்லாம் இந்த சைடு வலிக்கிற மாதிரி இருக்குது. அதான் வேறு பிரச்சனை எதுவும் இல்லை. இப்போ பரவாயில்ல. இப்போ முழுங்க சாப்பிட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. பேச ஒரு அளவுக்கு நல்லா இருக்குது. சாப்பிட்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுறதுலேயும் பிரச்சனை இல்லை. இப்போ நார்மலாகுது. தூக்கம் ஏதோ சாப்பாடு இட்லி இந்த மாதிரி அந்த எண்ணெயில் இல்லாத பிடி இல்லாமல் மீன் கறி எதுவும் சாப்பிட்றது என்ன நமக்கு பச்சை சாப்பாடு மாதிரி போடுறாங்க. பச்சை சாப்பாடு சாப்பிட கஷ்டமாக இருந்தது. அது புளி இல்லாத சாப்பிட்டு நாக்கே ஒரு மாதிரியாக வறண்ட மாதிரி ஆகிப்போகுது. சப்புன்னு எது சாப்பிட்டாலும் என்ன பிடிக்கல. அதான் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதுதான் என்ன எங்கள் பொண்ணு கேட்டுது, எதுவும் சொன்னார் மருந்து எடுத்து ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு அளவுக்கு நார்மலாகுது, பேச்சு தெளிவாகுது, சாப்பிட முழுகுது, எந்த ஒரு இதுவுமே இல்லை. இது என்னன்னா கொஞ்சம் கரைஞ்சா நல்லா இருக்குன்னு ஒரு இதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையணும். பசி எடுக்குது, பசி எடுத்துனே தான் இருக்குது. ஏன்னா சாப்பிட்டுங்க தான் இருக்கும். பழங்கிழம் ஜூஸு வீட்டில் பசங்க இருக்குது போட்டு கொடுக்குறோம், மருமக இருப்பாங்க போட்டு கொடுக்குறாங்க. நான் நல்லா பார்த்துக்கிறேன். குடிக்கிறதெல்லாம் சுத்த தண்ணி தான். பழம் ஜூஸு, ஆப்பிள், கமலாப்பழம் இந்த மாதிரி சுத்தம் தான் குடிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பச்சை சாப்பாடு மாதிரி தான் சாப்பிட்டுக்கிறேன். கறி மீன் எதுவும் சாப்பிட்டே இல்லை. அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதே தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்.